அம்மை நோய் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தில் பொது சுகாதார குழு தலைவர் அறிவுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டம் தலைவர் NS மாதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையாளர் மாரிசெல்வி, மாநகர நல அலுவலர் அஜிதா, ஓசூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் அமுதா, மாமன்ற உறுப்பினர்கள், பணியாளர்கள் ஆகியோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பொது சுகாதார துறைக்கான பல்வேறு நிதி ஒதுக்கீடு, ஓசூர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் உறவினர்கள் தங்குவதற்கான குடத்தை ஆய்வு செய்து தேவையான வசதிகளை செய்ய வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய NS மாதேஸ்வரன், அம்மை நோய் பரவி வருகிறது, அதற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் சரியான அளவில் இருப்பு உள்ளதா என கண்காணிக்க வேண்டும். அம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஓசூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நெடுஞ்சாலை பணி மேற்கொள்ளப்படுவதால் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டுள்ளது. உள்நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சுற்றுச்சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதால் மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறைக்கு உரிய அழுத்தம் கொடுத்து சுற்றுச்சுவரை கட்டித்தர வேண்டும் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு அப்போதைக்கு மட்டும் ஒரு இன்ச்சு மட்டும் எடுத்துட்டு அதை தண்ணி போகிற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. திருப்பியும் ஒரே 1 வீக்ல தான். ஸோ நீங்களே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தீங்க, ஃபுல்லாக இருக்குது, ட்ரைனேஜ் லெவல் ஃபுல்லாக இருக்குது சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, 1 மந்த் மட்டும் தான் இருந்தது. திருப்பினும் அதுக்கு முன்னாடி 2 டைம் சொல்லி வந்து எடுத்தாங்க. திருப்பினும் இன்னைக்கும் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்குது. எடுத்து விடுறதுக்கு போதுமான மேன்பவர் நம்மகிட்ட இல்லைங்க. இல்லை அதுக்கு தனியாக வந்து ஒரு வார்டு வைக்கணும்னா நம்ம லாஸ்ட் டைம் வெளியில இருந்து கூட்டிட்டு வந்து ஆளுங்க வச்சு பண்ணணும். அந்த மாதிரி 15 days ஒன்ஸ் வந்து பண்றதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த இடத்துல பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டா திருப்பி ஒரு 6 மாசம் அவங்க அந்த இடத்துக்கு போவானா இல்லைங்களா? நான் கேட்குறேன். எல்லாருக்குமே நம்மளுடைய டெரைனே வந்து கொஞ்சம் மண் அடிச்சுட்டு வந்து நடுவுல கீழே இறக்கி விடுற மாதிரி தான் இருக்கு. 10 வருஷமா இருக்குதுல்ல. ஸோ அதனால வந்து நமக்கு இருக்கிற ஒரு மேன் பவர் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு சொன்னாக்கா ஒரே ஆள் பண்ண முடியல. அந்த கல்லெல்லாம் நகர்த்திட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒத்த ஆள்னால பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம 2-3 ஜேசிபி வச்சு பண்ணி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு 3 மாசமா வந்து இல்லை நீங்க வந்த பின்னாடியே என்னவோ என் வார்டில் வந்து குப்பை பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குது. அதுவரையும் நான் வந்து இந்த மாநகராட்சிக்கு நான் என்னுடைய வார்டு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த ட்ரைனேஜ் வந்து எனக்கு கிளியரா எடுத்து கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா கடமைக்காக போயிட்டாங்க, போய் வேலை செய்யறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. அதனால தான் நான் கேட்கிறேன். இஷ்யூ என்னன்னாக்கா அதுக்கான மேன் பவர் இருந்துச்சுன்னா எனக்கு இஷ்யூ இல்லை. மேடம் மேன் பவர் நான் என்ன கேட்கிறேன்னா, நாளைக்கு போய் இன்னொரு இடத்துல திருப்பி வந்து 10 நாள் திருப்பி அங்கேயே இருந்து வேலை செய்யுது. இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணி கொடுங்க. திருப்பி ஒரு மாசம் நீங்க 6 மாசம் போகாதீங்க அந்த இடத்துக்கு. இந்த மீட்டிங் பண்ணினா அடிஷனலா நம்ம லாஸ்ட் டைம் ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? ஒரு 6 மாசம் உங்களுடைய யாரும் பிரச்சனை இருக்காது அதுன்னு கேட்கிறேன் நான். அது டிசிபிக்கு தனியா நான் ஃபைல் கொடுத்துருக்கேன். பண்ணுங்க மேடம். மாமண்டலத்தோட பார்வைக்கு வச்சு அந்த டெண்டர் போட்டு அத சீட் மட்டும் எடுத்தாங்க. அதே மாதிரி மேடம் இந்த சாந்தபுரம் ஏரி மேல வந்து நைட்ல வந்து குப்பை எல்லாம் கொட்டுறாங்க. அது வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு 10 days முன்னாடி அது மாதிரி நடந்தது. ஸோ அதுக்கு ஏதாவது வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு மேடம் அந்த இடத்துல? சரி, ஏரியா ஒட்டி நம்ம ஏதாவது சிசிடிவி போட்டு யார் பண்றாங்கன்னு தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி இல்ல அட்லீஸ்ட் வந்து அந்த செடியெல்லாம் நிறைய முளைச்சிருக்குது. அதெல்லாம் வந்து ஏதாவது கட் பண்ணி ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணியாவது கொடுங்க எனக்கு. அதாவது பண்ணி கொடுங்க. ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணுறதுனா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு உடனடியே முளைச்சிடும். வேற வழி இல்லையா மேடம்? அந்த வழியில டர்னிங் பாயிண்ட் வந்து தெரியல அப்படின்றாங்க. இல்ல சார், ஜேசிபி வச்சு கண்டெய்னர் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் திருப்பி அது வந்துட்டே தான் இருக்குது. லைக் ஒரு வாட்டி செஞ்சா முடிஞ்சு போற ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது இந்த தர்காவில் மேடம் இந்த தர்காவில் வந்து இந்த ரோடு வழியில சிக்கன் வேஸ்டேஜ் கொட்டி நடந்தே போக முடியலன்னு சொன்னேன்.
நானும் ஒரு 3 வருஷமா சொல்றேன் மேடம், இதுக்கு ஏதாவது சார் அந்த சிக்கன் வேஸ்ட் ப்ராசஸிங் சென்டர் நம்ம இதுல திருப்பியும் வந்து கொண்டு வர மாதிரி இல்லைங்க சார். ஏற்கனவே நமக்கு பண்ணிட்டு இல்லை, இப்போ வந்து பெங்களூர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னாக்கா நாங்களே பண்ணி வச்சு நாங்களே எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் எஸ்ஓஐ போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க இந்த கலெக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளால இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜெண்டர் வேஸ்ட்டோட சேர்த்து சிக்கன் வேஸ்ட் எடுக்கும்போது நிறைய மிஸ் ஆகுது. அதனால வந்து அவங்களே வச்சு எடுக்கிறது, அவங்களே பண்ணி வச்சு அவங்களே எடுத்துக்கிறது அவங்க எஸ்ஓஐ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ணிட்டு அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு அது வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்றாங்க. பட் இதுக்கு 3 வருஷமா வந்து அது தீர்வே இல்லாமே இருக்குது நமக்கு. சார் நடுவில் நம்ம கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூ இல்லாம இருந்துச்சு சார், இங்கேயே நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனா இப்போ வந்து அவங்க அந்த ப்ராசஸிங் யூனிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இஷ்யூ அந்த ஏரியாவில் பிரச்சனை வருதுன்றதுனால. அதனால நம்ம இப்போ பெங்களூருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவே ஃபுல் கலெக்ஷன் பண்ணலை. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 10 டன் வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 3-4 டன் தான் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்களே கலெக்ட் பண்ண விட்டோம்னு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் ரூட் கிளீனாக இருக்கும். தர்காவில் மேடம், இந்த சர்வீஸ் ரோடு வந்து நம்ம கண்ட்ரோல் வருதுங்களா இல்லை ஸ்டேட் ஹைவேஸில் வருதுங்களா? எல்லா ஹைவேஸில். அப்போ அந்த ஸ்டேட் ஹைவேஸில் வந்து யாராவது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். பட் அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாகவே நேஷனல் நேஷனல் ஹைவேஸ்க்கு முன்னாடி கூட மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணோம் சார். அந்த கிளீனிங்காக அப்படியே ட்ரைனேஜ் ஃபுல்லாகிட்டு ரோட்லேயே நிற்கிது. மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்க க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொபோசல் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க சார். தபால் வைங்க மேடம், நீங்க ஏன்னா ஃபுல்லாகவே லாக் ஆகிட்டு ரோட்ல வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே டூ வீலர் திட்டுவாங்க மேடம். அவங்க திட்டுனா கூட்டத்தை வந்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை பற்றியும் விழிப்புணர்வுகளை பற்றியும் வருமுன் காப்போம் நடவடிக்கைகளை பற்றியும் இங்கே விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் கமிஷனர், சிஹெச்ஓ, மாமன்ற உறுப்பினர்கள், அதாவது நிலைக்குழுவுடைய உறுப்பினர்கள், அனைத்து மருத்துவர்கள், நகர்ப்புற நல்வாழ்வு மையத்துடைய மருத்துவர்கள், மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறையுடைய அலுவலர்கள், பணியாளர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்துல வந்து விவாதிக்கப்பட்டதிலே வந்து முக்கியமானது வந்து ஓசூர் அரசு மருத்துவமனையில உள்நோயாளிகளுடைய உறவினர்கள் தங்குவதற்கு ஒரு அறை இருக்கிறது. அந்த அறை வந்து மாநகராட்சி தான் நிர்வாகிக்கும். அந்த அறையில வந்து அந்த படுக்கை வசதி, அனைத்து வசதிகளும் செய்து இந்த ஏழை எளிய மக்கள், நோயாளிகளுடைய உறவினர்கள் வந்து தங்குவதற்கு குறைந்தது 3 நாள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது வந்து இன்னும் மாநகராட்சி வந்து ஒப்படைக்கல. அது வந்து வேறு பர்பஸ்க்காக பயன்படுத்திருக்காங்க. பயன்பாட்டுக்கு அது வந்து பயன்பாட்டில் உள்ளது. கொரோனா கருத்து அது வந்து எந்த நோக்கத்திற்காக அந்த கட்டிடம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து இப்ப பயன்பாட்டு இல்லை. அது சம்பந்தமா ஆணையாளருக்கும் சிஹெச்ஓக்கும் சொல்லியிருக்கோம். உடனடியாக அது எந்த அடிப்படையில மருத்துவமனை நிர்வாகத்துக்கு வந்து மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்டது, அதோடைய விவரம் கேட்கப்பட்டுள்ளது. அப்படி இருப்பினும் அது என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடமோ அது உடனடியாக அமுல்படுத்த வேண்டும், பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. விரைவிலே உள்நோயாளியுடைய உறவினர்கள் அந்த கட்டிடத்தில் தங்குவதற்கான உள்கட்டமைப்புகளை, படுக்கை வசதி, அனைத்து வசதிகளும் கண்டிப்பா செய்யப்படும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாய் தொல்லை வந்து அதிகமா இருக்குது. வந்து ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணது போதவில்லை. மீண்டும் அதோடைய நடவடிக்கை தொடரணும். அதுக்கான கட்டிட வசதிகளை செய்யறதுக்கான ஆயத்த பணிகளை செய்யப்பட்டிருக்குங்க. பொது கழிப்பிடங்கள் வந்து இன்னும் சிறப்பாக ஏற்பாடு படுத்தணும். இப்போ ஓசூர் பேருந்து நிலையத்தில் வந்து ஒரு டாய்லெட் வந்து அதுக்கான உட்கட்டமைப்புகள் வந்து பழுது பார்க்குற பணிகள் நடக்குது. அதையும் வேகப்படுத்தவும் பேசியிருக்கிறோம். பிளாஸ்டிக் பெரிய பிரச்சனை. ஓசூர்ல வந்து பிளாஸ்டிக் அதிக அளவில் எல்லா ஹோட்டலையும் பிளாஸ்டிக்ல வந்து டீ கொடுக்குது, பிளாஸ்டிக் கவர்ல டீ கொண்டு போகுது, பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் கப்பெல்லாம் வந்து எல்லா டீ கடையிலும் எல்லா உணவுகளையும் பயன்படுத்துறாங்க. அது வந்து திரும்பி போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த பயன்பாட்டை வந்து தடுக்கணும். பல்கா இருக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா, பல இடங்களை வந்து பல குடோன்கள் வச்சு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டறிஞ்சு அந்த பல்கா இருக்கிற அந்த குடோன்களை வந்து பறிமுதல் பண்ணணும்னு சொல்லி இங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல வந்து இங்க அம்மை நோய் வந்து இப்ப வந்து பரவலா இருக்கு. அம்மை நோய் வந்து பரவலா இருக்கிறதுனால அது கட்டுப்படுத்துறதுக்கும் மக்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து மருத்துவ மருந்துகளுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றியும் அந்த மருந்துகளை உட்கொள்வது சம்பந்தமா விழிப்புணர்வு சம்பந்தமான நடவடிக்கைகளை வந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதுக்கான விழிப்புணர்வு வாசகங்கள், அந்த சுவரொட்டிகள், இந்த பேனர்கள் வந்து அங்கேயே நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள், பிஹெச் பிரைமரி சென்டர், அரசு மருத்துவமனை, மக்கள் கூட இடங்கள், பேருந்து நிலையம் போன்ற இடங்கள் வந்து வைக்கவும் இங்க வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இந்த கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டது. பட்ஜெட்ல வந்து
சுகாதாரத்துறைக்கும் வந்து எண்ணற்ற திட்டங்கள் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கு வந்து வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மாமன்றத்துக்கும் நன்றியை இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற பிரச்சனைகள் மட்டுமே இங்கு பேசப்பட்டது இல்லாமல் மருத்துவத்துக்கு தேவையான அந்த ஆரம்ப சுகாதார நிலைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து தரவும், அரசு மருத்துவமனையில் வந்து காம்பவுண்ட் சுவர் வந்து இடிக்கப்பட்டு 2 மாசம் ஆயிருக்கு. அதனால அங்க உள்ள இருக்க உள்நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு அது பிரச்சனை, சமூக விரோதிகள் வந்து உள்ள நுழையத்துக்கு வாய்ப்பு இருக்குது விவாதிக்கப்பட்டது. அந்த மாவட்ட நிர்வாகம் அல்லது சம்பந்தப்பட்ட ஐவே துறை வந்து உடனடியாக அந்த காம்பவுண்ட் சுவரை வந்து அமைப்பதற்கு வலியுறுத்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்கவும் இங்கு விவாதிக்கப்பட்டது.